ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணி டார்கெட் போனது தான். இதுதான் அந்த சார்ட்டு. இப்போ இது வந்து பிஃபோர் டார்கெட்டு, ஆஃப்டர் டார்கெட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஏயுடி ஜேபிஒய் இது வந்து ஆஃப்டர் டார்கெட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நமக்கு இந்த சார்ட்டில் வந்து தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே வந்து சொல்கிற மாதிரி ஒரு சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணோம். ட்ரெண்டு பார்த்தோம்னா நமக்கு இங்கே நல்ல ஒரு செல் ட்ரெண்ட் இருக்குது. ஏன் எக்ஸாக்டாக இந்த ஒரு சார்ட்டை வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸே இல்லை. ஸோ இது ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தான் நம்ம சொல்லணும். அப்படின்னா இதை தாண்டி வந்து போகுது அப்படின்னாலுமே இங்கே வந்து விக்கும் பார்த்திங்கன்னா ரைட்டாக இண்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து மேக்ஸிமம் எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் மட்டும்தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். டேரெக்டாக அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை வந்து மாற்றுறோம். சரிங்களா? மார்க்கெட்டை மாற்றிட்டு மார்க்கெட்டில் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து உள்ளே போனோடனே ஒரு டபுள். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக இப்படி என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து மேலே வைக்கலாம். காரணம் இது ஏன் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் ஆகிடுறதுனால மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்க முடியாது. ஒருவேளை கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் இங்கே வந்து நமக்கு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா மேலே நம்ம கொண்டு போய் இந்த இடத்துல வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஒரு சார்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒரு என்ட்ரி. சரிங்களா? என்ட்ரி பாயிண்ட்டு இது ஒன்று அப்படின்னு வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது செஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து வேலிடு தான். ஸோ வந்து எந்த இஷ்யூ இல்லை. அடுத்தது நம்ம எடுக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மார்க்கெட் வந்து கீழே வருது. சிஹெச் பண்ணிடுச்சா அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து செக் பண்ணிக்கணும். சிஹெச் வந்து இந்த இடத்துல நடந்துடுச்சா அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு லைன் ட்ரா பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட்டு. பட் இது மைன்யூட்டாக தான் வந்து டேப் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து எக்ஸாக்டாக வைக்கணும் அப்படின்னா இங்கே வைக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மைன்யூட்டான ஒரு டேப்பு தான். பட் ஸ்டில் மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகுது. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆர்டர் பிளாக் ஸ்கிப் ஆகுது அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாகவே என்ட்ரி வந்து போட்டுக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ரெகுலர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் இங்கே மிட்டிகேட் ஆகுதுங்களா? ஸோ இது என்ட்ரி நம்பர் 2 வந்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ என்ட்ரி நம்பர் 2ல் நம்ம எங்கே இது பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட் நம்ம இது பண்ணிடலாம். இது என்ட்ரி நம்பர் 2ன்னு வந்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் இந்த இடத்துலையும் மார்க்கெட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உடைக்குது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டில் மார்க்கெட் வந்து நல்ல பிரேக் வந்து கொடுக்குது. நல்லா கேண்டில் வந்து இதாகுது. அப்போ வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு சிக்னல் வந்து கொடுத்த மாதிரி தான். சரிங்களா? மார்க்கெட் நான் வந்து கீழே போக போகிறேன், நீங்கள் எல்லோரும் வந்து செல்லுக்கு வந்து ரெடி ஆகிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுக்குது. இந்த இடத்துல வந்து செல்லு, இந்த இடத்துல டேரெக்டாக வந்து இங்கே நம்ம மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட்டை நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ வந்து 3 வகையான என்ட்ரிஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, ஏன்னா வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் ரைட்டு தான். மார்க்கெட்டில் எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றது தான் நமக்கு வந்து விஷயமே. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து மாற்றிக்கிறேன். மார்க்கெட்டை மாற்றிட்டு ஷோர் ஷார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ரீசன்ட் டார்கெட் அப்படின்றது இது வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் இருக்குன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது TP1 TP2ன்னு வந்து எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரீம் டிபி வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக் நம்மளே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து TP3. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வரைக்கும்
மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக்கை வைக்கிறேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது 3 வகையான என்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். பட் இது எல்லாமே வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? டைரெக்டாக நம்மளுடைய டார்கெட் வந்து எடுக்குது. எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கொடுத்த இந்த ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது. கொஞ்சம் இது பண்ணிடுறேன், இல்லைனா உங்களுக்கு எஸ்எல் அடித்த மாதிரி தெரியும். இங்கே நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டார்கெட்டை வந்து புக் பண்ணுறோம். புக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி இங்கேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே மார்க்கெட் போகுது. சரிங்களா? இதான் வந்து விஷயம். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி உங்ககிட்ட இதுதான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸுக்கே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.